நீங்க பகவன் நாமாவை சொல்லாம போயிட்டான்னா ஒவ்வொரு பாபத்துக்கும் நரக்கத்துல கொண்டு போய் தண்டனை கொடுப்பாளாம். நரக்கத்துக்கு போகும்போது யாத்தனா சரீரம்னு ஒரு புது சரீரம் கிடைக்கும். அதாவது பனிஷ்மெண்ட்டுக்குன்னே ஒரு உடம்பா அது. அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தோட அவனை நரகத்துக்கு அனுப்புவா. போனா அங்க என்ன பண்ணுமா, தொடைய ஒரு நாய் கடிக்குமா. நீ பூமியில வாழும்போது நாயை எல்லாத்தையும் அடிச்சு கல்லால அடிச்சு விரட்டினியோ இல்லையோ, அங்க உள்ள செந்நாய்கள் இவன் தொடைய கடிக்குமா. அப்புறம் என்ன பண்ணுவாளா, யமகிங்கரர்கள் நீ மத்தவாளெல்லாம் காயப்படுத்தின, உன்னை சூலத்தால குத்துறோன்னு சூலத்தால வச்சு இவனை குத்துவாளாம். அதுக்கப்புறம் இவன் பிறர் பொருள் எல்லாம் திருடி இருப்பான். அதுக்கு தண்டனையாக இவன் ஆடைகள் வஸ்திரங்களை உருடுவாளாம். இதெல்லாம் ஏற்படாம இருக்கணுமா, பகவானுடைய திருநாமத்தை சொன்னீர்கள் என்றால் பாட்டின் 2வது பாதி பாருங்கோ. துடை வழி உம்மை நாய்கள் கவரா. துடை வழினா தொடையிலே, உம்மை உங்களை, நாய்கள் நரகத்தில் உள்ள செந்நாய்கள், கவரா அப்படின்னா கடிக்காதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல கவர்தல்னா கவ்வுதல்னு அர்த்தம். கவரா கவ்வாது கடிக்காது. ஏன்னா அடுத்தவனோட பொருளை திருடினா, அடுத்தவன் வஸ்திரத்தை உருவினா உன்னுடைய ஆடையை உருவி கொண்டு நாய்கள் தொடையில கடிச்சு இவனை துன்புறுத்துமா. ஏண்டா எத்தனை நாய் நீ அடிச்சிருப்ப, எத்தனை உயிரினங்களை துன்பப்படுத்தியிருப்ப, வா அதுக்கெல்லாம் தண்டனை. நாய் கடிக்கும். ஆனால் பகவானுடைய திருநாமத்தை சொல்லி அதுக்கப்புறம் திருந்தி வாழ்ந்தோம்னா பாப்பங்கள் நீங்கும். துடை வழி உண்மை நாய்கள் கவரா. நாய் தொடையில கடிக்காது. அப்புறம் சூலத்தால் உண்மை பாய்வதும் செய்யார். நீ பிறரெல்லாம் துன்புறுத்தி அதுக்கப்புறம் சூலத்தால குத்து தண்டனை இதெல்லாம் உனக்கு ஏற்படாது. திருந்தி வாழ், பகவானுடைய திருநாமங்களை சொல்லு. சூலத்தால் யமகிங்கரர்கள் சூலத்தை வச்சுண்டு உம்மை உங்களை பாய்வதும் செய்யார். இந்த இடத்துல பாய்வதுன்னா குத்துவதுன்னு அர்த்தம். பாய்வதும் செய்யார், குத்தவே மாட்டார்கள். அப்புறம் இடைவழியில் நீர் கூரையும் இழவீர். இடைவழியில்னா போகக்கூடிய பாதையிலன்னு அர்த்தம். அடுத்தவன் பொருள் எல்லாம் திருடுறான் பாருங்க, அவன் போற வழியிலேயே அவன் ஆடையை உருவிண்டு விட்டுருவாளாம். இல்ல இடைவழியில் போகக்கூடிய பாதையில நீர் பகவானுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய உங்களுக்கு கூரையும், கூரைனா ஆடைன்னு அர்த்தம், கூரையும் இழவீர், ஆடையும் இழக்க மாட்டீர்கள். நீ அமலோகத்தை பத்தியே யோசிக்க வேண்டாம்ப்பா, வைகுண்டம் போயிடலாங்கிறார்.